Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம செய்ய போறது குயிக்கா செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் எப்படி பண்றது இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த ரெசிபி பாத்தீங்கன்னா மேல நல்லா மொறுமொறுப்பா உள்ள நல்லா சாஃப்ட்டா இருக்கும், நல்லா டேஸ்டாவும் இருக்கும். இந்த முட்டைக்கோஸ் ஆனியன் பக்கோடாக்கு ஒரு மிக்சிங் பவுல்ல 1 கப் அளவுக்கு முட்டைக்கோஸ் எடுத்துர்க்கேன். நல்லா பொடியா துருவிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூட 3 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். பொடியா கட் பண்ண கொத்தமல்லி 1 கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாய் பொடியா கட் பண்ணிட்டு சேர்த்திருக்கேன். 3/4 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனியா தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள். இது கூட 1 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. அதே கப்ல 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு, பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஆப்ப சோடா சேர்த்திருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. முட்டைக்கோஸ் ஆனியன் ரெண்டுலையுமே ஈரப்பதம் இருக்கும். பத்தாததுக்கு நம்ம கொஞ்சமா தண்ணி சேர்த்து பிணைஞ்சிக்கிற போறோம். அதிகமாக தண்ணி சேர்த்துட்டோம்னா எண்ணெய் அதிகமாக குடிக்க ஆரம்பிக்கும். அதே போல் மேலே மொறுமொறுப்பாகவும் இருக்காது. இப்போ லைட்டாக தண்ணி சேர்த்து நல்லா கெட்டியான பதத்துக்கு பிணைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த பதத்துக்கு பிணைஞ்சதுக்கு அப்புறமா சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி வச்சுக்கிற போகிறோம். நம்மளுக்கு ஷேப்லாம் கிடக்குல்ல, சும்மா லைட்டாக உருட்டுனா போதும். இப்போ இந்த மாதிரி ரெடியாக உருட்டி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு எண்ணெயில் போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ஆயிலும் பார்த்தீங்கன்னா நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இது சின்ன சின்ன பால்ஸை நம்ம சேர்த்துட்டு 2 சைடும் பொன்னிறமாக வச்சு எடுத்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டிங்கன்னா அதிகமாக எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல கோல்டன் கலரில் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.